அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தைப்பூசம். தைப்பூசம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கான ஒரு நாள். அதையும் தாண்டி இந்த நாளுக்கு ஏராளமான விசேஷங்கள் இருக்குங்க. தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் என்ன வேண்டி விரதம் இருக்கீங்களோ அந்த வேண்டுதல் நம்முடைய வழிபாட்டால் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் பக்தர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் ஒரு குழந்தை பிறப்புக்காக இருக்கலாம், ஒரு திருமணத்துக்காக இருக்கலாம், நோய், கடன், இப்படி எதனால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமோ நிச்சயமாக இந்த தடைகளை நம்ம தாண்டணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் நம்ம தாண்டி வெளியில் வரணும் அப்படின்னா தைப்பூச நாள் அன்னைக்கு விரதம் இருந்தாலே போதும். அதுவும் எளிமையான விரதத்தை நம்ம வழிபட்டு முருகனை உள்ளன்போடு நம்ம அரை நிமிஷம் நம்ம ஒதுக்கி நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்குங்கிறது தான் ஐதீகம். அப்படிப்பட்ட நாளைக்கே வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு விசேஷமான ஒரு நேரம் இருக்குது நாளைய தினம். நாளைக்கு இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் உங்கள் வீடுகளில் இல்லாட்டி கோவிலில் எங்கேயா இருந்தாலும் சரிங்க, உங்கள் மனசார வேண்டி முருகனை நம்பி நீங்கள் இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அடுத்த தைப்பூசம் வருவதற்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை எப்படி உயர்ந்து நிற்குது, உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த 1 மணி நேரம் என்ன நம்ம செய்யக்கூடிய விசேஷமான தீப வழிபாட்டு முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். தைப்பூச நாளன்னைக்கு தான் முதல்ல இந்த உலகில் தண்ணீர் தோன்றிய தினமாக நமக்கு கருதப்படுது. அதே மாதிரி தான் வடலூர் வள்ளலார் அந்த ஜோதியோடு ஐக்கியமான நாளும் தைப்பூசத்துக்கு இருக்குது. அடுத்ததாக வள்ளி முருகப்பெருமானை திருமணம் முடித்த தினமும் இந்த தைப்பூசத்தில். அப்படி இந்த தைப்பூசத்துக்கு நிறைய விசேஷமான அந்த வழிபாடுகளும் விசேஷங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த நாளானது அன்னை பராசக்தியிடமிருந்து ஞான வேலை பெற்ற நாள். அதனால தான் வேலுங்கிறது முருகப்பெருமானுடைய ஒரு உருவமாகவே கருதப்படுது. இந்த வேல் அப்படின்னாலே சிவசக்தியினுடைய ஒரு அம்சம். அதனால தான் முருகப்பெருமானுக்குள்ள எல்லா தெய்வங்களுமே அடக்கம். அப்படிங்கிறதுனால தான் முருகப்பெருமானுக்கான ஒரு விசேஷமான நாளாக இந்த தைப்பூசமானது நமக்கு கொண்டாடப்படுது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நமக்கு அற்புதமான ஒரு நாளில் நம்முடைய வீடுகளில் நம்ம எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைய நாள் முழுக்க, அதாவது நாளைக்கு முழுக்க நமக்கு பௌர்ணமி தேதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்தே தாங்க இருக்குது. அதனால் தைப்பூச வழிபாட்டை தாராளமாக நாளை நாள் முழுக்க நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். ஆனால் சில குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ நீங்கள் விரதங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நமக்கு அதற்கான வழிபாட்டு நேரம் காலையில் அதிகாலையில் இருக்கக்கூடிய 4:30 மணிலேருந்து ஒரு 6:30 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை, நாங்கள் குளிச்சுட்டு வரத்துக்கே நேரம் ஆயிடுச்சுமா, அதுக்கப்புறம் எப்போ இந்த தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். நிறைய பேர் பூஜைகள் எல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பூஜைக்கான ஒரு நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து நீங்கள் 9:30 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம். நிறைய வீடுகளில் மதியானம் இலை போட்டு படையல் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு படைக்கின்ற பழக்கங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா மதியம் 1:35 2:35 மணி வரைக்கும் இருக்குது. இப்படி நம்ம இடைப்பட்ட நம்ம சொல்லுகின்ற அந்த நேரத்தில் பண்ணலாம். இல்லாட்டி மாலை நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பூஜைகள், நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னா தீபம் ஏற்றி நம்ம தூப ஆராதனைகளை காமிச்சு உங்களுடைய பூஜையை முடிச்சுக்கலாம். இப்படி இது மாதிரியான ஒரு நாளுக்கான அந்த தைப்பூசத்துக்கான வழிபாடுகளை நம்முடைய வீடுகளில் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நாளைக்கு நம்முடைய சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோம், காலையில் குளிக்கின்ற நீரில். ஏன்னா நாளைக்கு நம்ம இப்படி தலைக்கு தண்ணி ஊற்றுறப்ப நம்ம சரவண பொய்கையிலே குளிப்பதாக நினச்சி முருகனுடைய திருநாமங்களை நினச்சி இப்படி தலைக்கு தண்ணி ஊற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் நம்ம சொல்லுகின்ற சில முறைகள் நம்ம சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி காலையில் ஏந்திரிச்ச உடனே நம்ம குளிச்சுட்டு வந்த கையோடு சொல்லக்கூடிய அற்புதமான ஒருவரி மந்திரங்களும் கொடுத்துருக்கோம். இந்த மந்திரத்தை நாளைக்கு நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இது மாதிரி பிரச்சனைகள் தீரணும், உங்கள் வேண்டுதல்கள் ஏதாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விசேஷமான தீப வழிபாடுகள் நம்ம செய்வோம்.
எல்லாருக்குமே தெரியும், நமக்கு முருகன் அப்படின்னாலே முருகனுக்கான வெற்றிலை தீப வழிபாடு தாங்க. இந்த வெற்றிலை தீபத்தை யார் ஒருத்தங்க நம்ம ஏற்றி வழிபடுறோமோ நிச்சயமாக வெற்றிகள் மட்டும்தான் கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வெற்றிலை தீபமானது எங்களுக்கு நிறைய கை கொடுக்குது, ஆனால் சிலருக்கு எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, வாரம் நாங்களும் வெற்றிலை தீபம் முருகனுக்காக வேண்டி ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய கர்ம வினைகளுடைய அடிப்படையில் தான் அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நம்ம ஏற்றுகின்ற தீபம் இருக்குது பார்த்திங்களா, இந்த தீபத்துக்கு என்றைக்குமே சக்தி இருக்குது. எல்லாம் அதற்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வரப்போ நம்ம செய்கின்ற வழிபாடுகளுக்கு எல்லாமே அதீதமான ஒரு சக்தி, நல்ல ஒரு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே நமக்கு அந்த முருகனுடைய அருளாலே கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுதல் இருக்குது, இந்த தைப்பூசத்துக்கு நான் இதுக்காக ஒரு விரதம் இருக்கிறேன், இல்லாட்டி நான் விரதங்கள்லாம் இல்லைம்மா, நாங்கள் சாதாரணமாக தான் இருக்கோம், ஆனால் நாங்கள் முருகனுக்காக ஒரு வீட்டில் ஒரு விளக்கு போடலான் இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த நேரம், ஏன்னா நாளைக்கு பூசம் நட்சத்திரம் அப்படின்னாலே குருவுக்கான ஒரு நட்சத்திரம். அப்படிப்பட்ட நாளைய தினம் முருகனுக்கான ஒரு தைப்பூச நாளில் குருவுக்கான ஒரு ஹோரை நேரம் இருக்குது பார்த்திங்களா. குரு ஹோரையானது நாளைக்கு சாயங்காலம் 6 to 7, நாளை மாலை 6 to 7. ஏன்னா நமக்கு 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. 6 மணிக்கு மேலே ஒரு 6:05, 6:10 அப்படி எடுத்துக்கோங்க. அந்த 6 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு தீப வழிபாட்டை பண்ணுங்கள். இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, 6 வெத்தலை மட்டும்தாங்க நமக்கு தேவைப்படும். உங்களுடைய பூஜை அறையில் ஒரு ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பெரிய அளவுலேயும் போட்டுக்கலாம், இல்லாட்டி சின்னதாக ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுட்டு அதில் சாரா வான பாபா அந்த இடத்துல ஒரு பித்தளை தட்டோ இல்லாட்டி ஒரு வாழை இலையோ பரப்பிட்டு 6 வெற்றிலைகள் பரப்பிட்டு காம்பு எடுத்துட்டு அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் நம்ம வச்சுட்டு அந்த 6 வெற்றிலைகள் மேலே நமக்கு 6 அகல் தீபங்கள் ஏற்றணும். அப்படி கண்டிப்பாக நாளைய தினம் நம்ம 6 அகல் தீபம் ஏற்றணும். அப்படி முடியலை அப்படிங்கிறவங்க 6 வெற்றிலைகளை பரப்பிட்டு நடுவில் ஒரே ஒரு அகல் தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம். இப்போ எங்கள் ஏரியாவில் வெத்தலையே கிடைக்கலாமா அப்படிங்கிறவங்க சரவணபவ அப்படிங்கிற கோலம் போட்டுட்டு நீங்கள் அதற்கு நடுவில் ஆச்சும் ஒரு தீபம் ஆச்சும், அதுவும் நெய் தீபம் நம்ம நாளைக்கு ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அப்படி 6 வெற்றிலைகளை பரப்பிட்டு 6 தீபங்கள் அந்த சாரா வான பாபா இந்த ஒவ்வொரு அக்ஷரத்துக்கு மேலேயும் நம்ம அப்படி விளக்கு எடுத்து வைக்கிறப்ப முருகனை மனசார வேண்டிட்டு, முருகா எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரு ஹோரை நேரம் மாலை 6 to 7 இந்த நேரத்தில் ஓம் சரவண பவ இல்லாட்டி ஓம் நமோ குமாராய நமக. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த பதிவுகள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், இந்த மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா தலையெழுத்து மாறணும், உங்களுக்கு விதி மாறணும், நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கணும், கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா ஓம் நமோ குமாராய நமக இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எப்போல்லாம் முருகனுக்காக வழிபாடுகள் பண்ணுறீங்களோ விளக்கு ஏற்றுறீங்களோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதற்கு மறக்கவே கூடாது. இல்லாட்டி ஓம் சரவண பவ இந்த 2 மந்திரத்தையும் அந்த வெற்றிலை தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றிட்டு மந்திரத்தை ஆத்மார்த்தமாக சொல்லி உங்களால் முடிந்த ஏதாவது நிவேதனங்கள் ஒரு இனிப்போ பால் பழம் அப்படி வச்சு அந்த பூஜையை மட்டும் நீங்கள் நாளைய தினம் செஞ்சு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். இப்போ சப்போஸ் இந்த நேரத்தில் நாங்கள் கோவிலுக்கு போயிருக்கோம், அப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த இடத்துல உங்களால் முடியும்னா வெற்றிலை தீபம் போடலாம், இல்லாட்டி ஒரு 6 நெய் விளக்கு மட்டும் நீங்கள் வாங்கிட்டு ஆறுமுக பெருமானை மனசார வேண்டிட்டு இல்லாட்டி 2 நெய் விளக்கு வாங்கி கோவிலை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு முருகனை மட்டும் வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே இல்லாட்டி அடுத்த முருகனுக்கான விசேஷ நாட்கள் வருவதற்குள்ளே என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கைமேல் பலன் நிச்சயம். நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ குமாராய நமக அப்படிங்கிற அற்புதமான தலையெழுத்தை மாற்றக்கூடிய மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் முருகன் அருளால் நம்முடைய எல்லாருடைய தலையெழுத்தும் மாறும், நல்லபடியான வாழ்க்கை அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.